இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் 3 பற்றி சொல்கிறேன். ஸ்டெப் 2 ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை, ஃபைண்டிங் த ரைட் சப்ளையர் ஆர் மேனுஃபேக்சரர். இப்போது ஸ்டெப் 3 நான் சொல்கிறேன். ஸ்டெப் 3ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய சப்ளையர் ஆர் மேனுஃபேக்சரர்கிட்ட கொட்டேஷன் கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. அது எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் முதல்ல சொல்லுவாங்க. எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அங்கே சைனாவில் ஆர் வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்டு, அதுதான் எக்ஸ் ஃபேக்ட்ரி, இல்லாட்டினா எக்ஸ் வேர் ஹவுஸ் அப்படிம்பாங்க. அந்த வேர் ஹவுஸில் இருந்தாலும் சரி, இல்லாட்டினா அது ஃபேக்ட்ரியில் இருந்தாலும் சரி, அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கும்போது அதோடைய விலை என்ன, அதுதான் எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ். அப்படி இல்லாட்டினா எக்ஸ் வேர் ஹவுஸ் ப்ரைஸ் அப்படின்றது. இந்த விலையை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் ஆர் எக்ஸ் வேர் ஹவுஸ் ப்ரைஸ் வாங்கியிருப்பீங்கள்ல, அதில் நெகோஷியேட் பண்ணி பேசுங்க அவங்கள்ட்ட. இந்த மாதிரி நான் இவ்வளோ குவான்டிட்டி நிறைய எடுக்கிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் லெஸ் பண்ணி தாங்க அப்படின்னு நீங்கள் நெகோஷியேட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுங்க. நீங்கள் அந்த முதல்ல நீங்கள் ஒரு சப்ளையர், நீங்கள் ஸ்டெப் 2 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒரு சப்ளையரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 4-5 சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் கொட்டேஷன் வாங்கி பாருங்கள். வாங்கிட்டு அவங்க எல்லாத்துலேயுமே நெகோஷியேட் பண்ணி பாருங்கள். யாருடைய ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, யார் உங்களுக்கு செட் ஆவாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸை ஒரு 4-5 சப்ளையர்ஸ்ட்டை வாங்கி நீங்கள் அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணி ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 3. இதுக்கப்புறம் ஸ்டெப் 3லே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் அப்படின்றத வாங்கிட்டீங்க அப்படி தானே. இப்போது நீங்கள் ஒரு எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சப்ளையரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுடைய விலை தான் உங்களுக்கு கரெக்டாக கம்மியாக செட் ஆகிருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களுடைய அந்த அந்த கம்பெனியை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட அடுத்தது எஃப்ஓபி ப்ரைஸ் என்னன்னு கேட்கணும். அப்படி இல்லாட்டினா சிஏஎஃப் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்கணும். இது என்ன அப்படின்னா, ஸ்டெப் 3ல் அந்த கொட்டேஷன் வாங்கினதுக்கப்புறமா நிறையா சப்ளையர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷிப்பிங் ஏஜெண்ட்டை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஷிப்பிங் ஏஜெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்களே குட்ஸை பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சைனா மாதிரி கண்ட்ரிலையும் சொல்லுவாங்க, வேறு நாடுகள்லையும் சொல்லுவாங்க. குறிப்பாக சைனாவில் இது அதிகமாக நடக்குது. ஷிப்பிங் ஏஜெண்ட்டை நீங்களே பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு ஷிப்பிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி குட்ஸை நீங்கள் எங்களுடைய வேர் ஹவுஸில் இருந்து பிக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் ஸ்டெப் 4ல் சொல்கிறேன். இப்போது ஸ்டெப் 3ல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல ஒரு கொட்டேஷன் 4-5 பேர்கிட்ட வாங்குறீங்க. வாங்கிட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணுறீங்க. ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அது என்ன ஃபைனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ், ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இதுதான் ஸ்டெப் 3. இப்போது ஸ்டெப் 4 என்ன அப்படின்றத நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.